வணக்கம் நண்பர்களே. சூது விளையாட்டுங்கிறது ஒரு விதத்தில் மிகப்பெரிய பாவச்செயல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, சூது விளையாட்டின் மூலமாக ஈட்டுற பொருளை வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது நல்லதா கெட்டதா? வாங்க ஒரு நாயனாரின் கதையின் மூலமாக பார்க்கலாம். மூர்க்கன் நாயனார் இவர் சென்னையில் இருக்க திருவேற்காட்டில் தான் அவதரித்தார். வேளாளர் மரபை சேர்ந்தவர். சிவபெருமான் மேலே அவ்வளோ ஒரு தீராத காதல் அவருக்கு. காதல்னா அலாதி பிரியம் அவருக்கு. மூர்க்கன் நாயனாருக்கு ஒரு வழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, தினம்தோறும் சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அன்னதானம் தர்றது அப்படிங்கிறது தான். இதை எந்த வரைக்கும் அவர் கடைப்பிடிச்சாருன்னா, அவருடைய சொத்துக்கள் எல்லாம் விற்று விற்று கூட அவர் அன்னதானத்தை தொடர்ந்துக்கிட்டே வந்தார். ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட விற்கிறதுக்குன்னு எந்த சொத்துமே இல்லை. அப்போ எப்படி அன்னதானம் போடுறது? சரி, நிறுத்திடலாமா அப்படின்னு அவர் யோசிக்கலை. எந்த வகையில் அன்னதானத்தை தொடரலாம், அதுக்கு எந்த வகையில் பொருள் ஈட்டலாம்னு யோசிக்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சூது விளையாட்டு தான். சரி, இதுக்கு மேலே எதுக்கு யோசிக்கிறது அப்படின்னு சூது விளையாடவும் ஆரம்பிக்கிறாரு. அது மூலமாயிற்ற பொருளை வச்சு மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சார். ஆனால் அதிலிருந்து ஒரு காசை கூட அவர் தொட்டதே கிடையாது. அவ்வளவு சுத்தமாக இருந்து சூது விளையாடினா அவர் தான் ஜெயிப்பார். அதன் மூலம் வர காசை வச்சு எல்லாருக்கும் அன்னதானம் தினசரி தொடர்ந்துக்கிட்டே வந்துச்சு. இந்த சூது விளையாட்டில் எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்தாருன்னா, ஒரு சமயம் கும்பகோணம் போய் அங்கேயே தங்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே என்ன பண்ணுவார் அப்படின்னா, தினமும் சூது விளையாடுவாங்க. முதல்ல கம்மியாக வச்சு விளையாடுவாங்களாம் அந்த சூது விளையாட்டில். அப்போது இவர் என்ன பண்ணுவார், முதல் ஆட்டத்தில் தோக்குற மாதிரி தோத்துட்டு எல்லாருக்கும் காசை கொடுத்துருவாராம். ஆனால் அடுத்த ஆட்டத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, நிறைய காசை வச்சு ஆடுவாங்களாம். அப்போ யாரையும் ஜெயிக்க விடாமல் எல்லா ஆட்டத்துலேயும் அவரே ஜெயித்து மொத்த காசையும் அவரே எடுத்துப்பாராம். இவருக்கு நற்சூதர் அப்படின்னு ஒரு பேரும் இதனால் இருக்கான். அது மட்டும் இல்லை, சூது விளையாட்டே ஒரு பாவச் செயல், அதை யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அந்த சூது விளையாட்டுலேயும் யாராவது ஏமாற்றி சில திருட்டுத்தனங்கள் பண்ணாங்கன்னா இவரால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாதான், அதை பொறுத்துக்கவே மாட்டாராம். உடனே தன்னுடைய உடைவாளை எடுத்து அவங்கள வெட்டி கொன்னுடுவாராம். இதனால தான் அவருக்கு மூர்கன் அப்படி ஒரு பேரே வந்துதான். பிற்காலத்தில் சிவபெருமானுடைய அடியாரம் மாறினதுக்கு அப்புறமா மூர்க்கன் நாயனார் அப்படின்னு வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, சூது விளையாட்டு தப்பு தான். ஆனால் அதன் மூலமாக அவர் ஈட்டுற பொருளை மற்றவங்களுக்காக உபயோகிக்கிறாரு. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா, அவர் சிவத்தொட்டு செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்காக சோதனையான காலம்தான் அது. அவர் பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் தான் பிறந்தார். அவர் நினச்சிருந்தா அந்த செல்வத்தை வச்சு இன்னும் வாணிகம், வேளாண் மரபை சேர்ந்தவர் இல்லையா, அந்த சார்பை சேர்ந்து நிறைய தொழில்களை செஞ்சு அவர் முன்னேறி இருக்கலாம். ஆனால் சிவன் தொண்டுக்காக அவர் அடியார்களுக்கு தினம்தோறும் அன்னதானம் கொடுக்கணும், அதுவும் எதையும் எதிர்பார்க்காம அன்னதானம் செஞ்சுட்டு வந்தார். இதற்காக தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்றும் அவர் அந்த தொண்டை செஞ்சுக்கிட்டு தான் வந்தார். அதனால் அவரின் தொண்டின் மூலமாக நிறைய பேர் யாருன்னே தெரியாதவங்கெல்லாம் ரொம்பவும் பயனடைஞ்சாங்க. அதுவும் வழிப்போக்கர்கள் இருப்பாங்க இல்லையா, பயணிகள், அவங்களுக்கு உறவினர்கள்னு எல்லா இடத்துலையுமா இருப்பாங்க இல்லையே, யாருன்னு தெரியாத இடத்துல கூட வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுக்கறது அந்த காலத்தில் தர்மச்சத்திரங்கள் தான். அதை நம்பி தான் நிறைய பயணிகள் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய மக்களும் அதை நம்பி தான் இருந்தாங்க. அந்த புனிதமான உன்னதமான வேலையை தான் அவர் பார்த்தாரு. பசி ஆத்துறது. ஆமாம், எல்லா உயிர்களுக்கும் பசி அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையானது. அது இல்லாமல் எல்லா உயிர்களையும் பார்த்துக்கிறாரு. அவர் சூது விளையாட்டு, அதாவது தவறான விளையாட்டை விளையாடி இருந்தாலும் அதன் மூலம் மற்றவங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்காரு. தீமையிலும் நன்மை.